ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாளை நாள் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க, செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் நாளை செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான நாள். நாளை நாள் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியானது வருது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு போக மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பெண்கள் கட்டாயமாக இந்த ஒரு உணவை சமைக்கக்கூடாது. நாளை நாள் செவ்வாய்க்கிழமை என்ன சமைக்கக்கூடாது, நாளைய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு போகிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளை நாளுடைய முழு சிறப்பையும் சமைக்க வேண்டிய விஷயங்களையும் இந்த வீடியோவில் பெண்கள் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. நாளை கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படும். நாளைய இந்த கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அதுவுமாக வருது. அதனால் இது செவ்வாய் ஹோர சதுர்த்தி என்று சொல்லலாம். வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு நாள்னா அது சங்கடகர சதுர்த்தியை சொல்லலாம். இந்த நாள் வரக்கூடிய அன்னைக்கு சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சங்கடம் என்றால் துன்பம், அறை என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதமே சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படும். அப்புறம் வருடம் முழுவதும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தியில் மாத சங்கட சதுர்த்தி என்று சொல்லப்படும். மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் ரொம்ப விசேஷமானது என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கடங்கள் அனைத்து தீர்க்கக்கூடிய நாளைய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் எந்த கிரகங்கள் தடுத்தாலும் அந்த கிரகங்களை விநாயக பெருமான் நடித்து நமக்கு கொடுத்துருவார். ஏன்னா சனியவே ஆட்டி படைத்தவர் விநாயக பெருமான். விநாயக பெருமான்கிட்ட எந்த கிரகங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. சனி சாதாரண ஒரு கிரகம் கிடையாது. இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சு ஒரு வழி ஆக்குறதுல சனி அடிச்சுக்க ஆளே இல்லை. அப்பேற்பட்ட சனிவே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே சக்தி விநாயகர்கிட்ட இருக்கு. அதனால தான் விநாயகரை நாளை நாள் வழிபாடு செய்தால் எந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை தடுத்தாலும் விநாயகர் பெருமான் அதை வாங்கி தந்துடுவார். அதனால் விநாயகரை நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. நாளை நாள் அனைத்து விநாயகர் கோவில்கள்லேயும் மாலை நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளணும். ஆக்சுவலி விநாயகர் பெருமானுக்கு நாளை நாள் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கணும். அப்படி ஒரு வேளை எதுவுமே உங்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியலனா வெறும் தண்ணீர் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா கூட போதும். வெறும் தண்ணீரை மட்டும் குடமாக ஊற்றுனாவே அவர் மனசு குளிர்ந்துடும். அதனால் வெறும் தண்ணீர் மட்டும் கூட நாளை நாள் கொண்டு போய் கொடுக்கலாம். நாளை நாள் மெயினாக விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்குனா ரொம்ப விசேஷம். அதுவும் அருகம்புல்னா ரொம்ப விசேஷம். இது ரெண்டையும் மாலை மாதிரி ரெடி பண்ணி சாத்தி வழிபாடு செய்திங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு பலன் நமக்கு கிடைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இது ரெண்டும் நாளை நாள் விநாயக பெருமானுக்கு சாத்துங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மேன்மைகளே இருக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உபவேஷம் கூட நாளை நாள் இருக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் உபவேஷம் இருக்க முடியாதவங்க மாலையில் கோவிலுக்கு சென்று விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு மட்டும் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இப்போ நான் சொன்னது போல் விநாயகருக்கு எருக்கம்புல் மாலையும் அந்த அருகம்புல்லும் சாத்தி வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. இது ரெண்டுமே நாளை நாள் விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்தே நாங்கள் விநாயகர் ஃபோட்டோவுக்கு சாத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாத்தலாங்க. பிடித்தால் பிள்ளையார் என்பதற்கேற்ப பிள்ளையாரை எளிமையாக எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். பிள்ளையாரை எளிமையாக வழிபாடு செய்கிறதுல பிள்ளையாருக்கு ரொம்ப விருப்பம். அதனால் பிள்ளையாரை எளிமையாக வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம், தப்பு கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த சிறப்பான இதை பார்த்துட்டோம். இப்போ நாளை நாள் பெண்கள் மெயினாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாளைய செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் கட்டாயம் சமைக்கக்கூடாத ஒரு டிஷ் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி
வெள்ளி செவ்வாய்க்கிழமை வீட்டில் கட்டாயம் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கட்டாயம் இதெல்லாம் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அது என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக பெண்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கான பலன் கிடைக்கும். ஸோ எதுவும் நம்ம செய்யாமல் இருக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்மீகத்தில் மட்டும் வாரத்தில் 2 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுது. அது ஒன்று செவ்வாய், இன்னொன்று வெள்ளி. இந்த காலங்காலமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நாம் சில விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கேற்ப தான் நாம் நடந்துக்கணும். அதுவும் சங்கடகர சதுர்த்திலாம் வரும்போது சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கேற்ப நாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது செவ்வாய் வெள்ளியில் பூஜை பொருட்களை துளக்கக்கூடாது, வீட்டில் அலமாரிகள் சுத்தம் செய்யக்கூடாது, ஒட்டரை அடிக்கிறது, முடி நகம் வெட்டுறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதை அப்படியே நாளை ஒரு நாள் கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு செல்வத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். அதே போல் நாளை இந்த செவ்வாய்க்கிழமை சில சமையல் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சமையல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய்க்கிழமை ஏன் இவ்வளவு முக்கியமான நாளாக படுகிறது என்றால் அது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. அதனால் நாளை நாள் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களை கொண்டு தான் நாம் சமைக்கணும். மகாலட்சுமிக்கு உரிய இதுனா துவரம்பருப்பு சொல்லலாம். துவரம்பருப்பு கட்டாயமாக நாளை நாள் சமைக்க வேண்டும். துவரம்பருப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு சமைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பாசிப்பருப்பு சேர்த்து சாம்பார் சமைக்கலாம். இந்த மாதிரி பருப்பு வகைகள் நாளை நாள் பயன்படுத்தணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக துவரம்பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு, அப்படி இல்லைனா பாசிப்பருப்பு, இந்த 3 பருப்பை நாளை நாள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா பருப்பு வகை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் நாம் சமைக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அதில் உப்பு, புளி, காரம் சேர்த்த வத்தக்குழம்பு, காரக்குழம்பு இவைகளெல்லாம் சமைப்பது தவிர்க்கிறது மிகவும் நல்லது. நாளை நாள் எளிமையாக எடுத்துக்கணும். அதுவும் ஈஸியாக எடுத்துக்கணும். அதிக காரம் இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது, புளி இருக்கக்கூடாது. மெயினாக காரக்குழம்பு, வத்தக்குழம்புன்னு சொல்லி எதையும் நாளை நாள் செய்யக்கூடாது. நாளை நாள் நான் சொன்ன அந்த 3 பருப்புகள் பயன்படுத்தலாம். மற்ற எதையும் நாளை நாள் அவ்வளவா செய்யக்கூடாது. இதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளை நாள் பருப்பு நம்ம சமைச்சு சாப்பாட்டில் போட்டு ஊற்றி சாப்பிடும்போது சிறிதளவு அந்த பருப்பு சாதத்தோடு நெய் சேர்த்து உணவு சாப்பிடணும். அது சாப்பிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கும் நல்லது, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் சீராகும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் நெய்யை போட்டு சாப்பிடுங்க. ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமிக்கு உகந்த இந்த நாளில் நெய்யையும் பருப்பையும் நம்மளுடைய வீட்டில் சமைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முடிந்தவரை நாளை நாள் பருப்பு வேக வைத்து அந்த பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளுங்க. அது ரொம்ப 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 நல்லது. புதிய வீடு குடிபோகக்கூடிய போது இந்த துவரம்பருப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து சொன்ன இந்த விஷயங்களில் இதுவும் ஒன்று. நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைப்பிடித்து வந்த பழக்கம்தான் இதெல்லாம். உங்களுடைய வீட்டில் நாளைய இந்த கிழமை பருப்பு சேர்த்து சாப்பிட்ட நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பருப்பு சேர்த்த சாப்பாட்டை சமைத்து வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலே சில நாட்கள்லேயே ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் நிச்சயம் உணர முடியும். மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதத்தை பெற பெரிய பெரிய பூஜைகள் தான் செய்ய வேண்டும், தங்கத்தால் தான் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மகாலட்சுமி கடைக்கண் பார்வை நம் மேலே விழும் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும், பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதனால் நாளைய சங்கடகர சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் சமைக்கணும். உணவுகள் மெயினாக அந்த காரக்குழம்பு இதெல்லாம் சமைக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஸோ பெண்கள் உஷாராக நாளை நாள் இருந்துக்குங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த சமைக்கக்கூடாத உணவுகளை சமைக்காமல் இருந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.